ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் உங்கள் டிக்கோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீபத்த நாட்களில் ஒரு 2 நாட்களுக்குள்ள எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே நிறையா பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு, அதாவது இல்லை நியூஸில், அப்படி ஆல் ஐஸ் ஆன் ரஃபாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நிறைய இடத்துல சோஷியல் மீடியாக்களில் நிறைய பார்க்கக்கூடியதான ஒரு விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அந்த விஷயத்தை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், ஆனால் சில பேருக்கு தெரியாமல் அறியாமல் இருந்திருப்பீங்க சரிங்களா. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எண்ணில் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இப்படி ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு முறையில் இப்படி ஒரு காட்டு மிராண்டித்தனமாக சிலர் நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னா, நமக்கு இன்னுமே மனசு இவ்வளோ வளர்ச்சி அடைந்த இந்த உலகத்தில் இப்படி ஒரு இரக்கமற்ற குணங்கள் உடையவர்கள் இருக்கிறார்கள் என்பது மனசுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னா, ஆல் ஐஸ் ஆன் ரஃபாக் அப்படின்னா, இந்த இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையான போர். அந்த போர் எப்பயோ முடிஞ்சு போச்சு, இப்பயும் அதை பற்றி நம்ம சொல்கிறோன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அந்த போர் சமீபத்து நாட்களில் ஒரு மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, அந்த போர் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேதான போர் பல நாட்களாக நீண்டு கொண்டு இருந்துச்சு. அங்கேருந்து இவங்க இஸ்ரேல் காசாவுக்கு காசா மேலே தாக்குதல் நடத்தினாங்க. அதில் பல்லாயிரக்கணக்கான உயிர் சேதங்கள் ஏற்பட்டது. அதை பற்றி நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், நியூஸில் பார்த்துருப்போம், இது பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ மறுபடியும் என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது காசா என்பதான இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடியதான ஒரு சிறிய பகுதி, அதாவது ஒரு பேப்பர் துண்டு மாதிரி தான் இருக்கக்கூடியதான இப்படி ஒரு அரடிஸ்கல் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த அரடிஸ்கல் மாதிரி பேப்பர் துண்டு மாதிரி தான் இப்படி தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்கும் அந்த காசா பகுதி. ஒரு சின்ன பகுதியில், ஒரு சென்னை அவ்வளோ ஒரு சுற்றளவு கொண்ட ஒரு பகுதி தான் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் இருக்கும் அது. அந்த அளவில் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பகுதியில் அமாஸ் அமைப்பினர், அதாவது அமாஸ் அமைப்பினர் என்று சொல்லக்கூடியதான தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்ரேலுக்கு தகவல் வெளியாகுது, அவங்க இராணுவத்திற்கு தகவல் வெளியாகுது. இஸ்ரேலுக்கும் அமாஸ் அமைப்புக்கும் ஏறடிக்க இராணுவத்திற்கும் இதே போர்கள், தாக்குதல்கள், இவங்க தாக்குறது அங்கே தாக்குறது அப்படின்னு நீண்டப்பட்ட காலமாக இருக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை தான். ஆனாலுமே இந்த காசாவில் அமாஸ் அமைப்பினர் மட்டுமே இல்லை, அங்கே நிறைய தானே பொதுமக்கள் இருக்கிறார்கள். நிறைய குழந்தைகள், பொதுமக்கள், சமுதாயத்தை சேர்ந்த மக்கள், பாலஸ்தீன மக்கள் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் தாக்குதல் அப்பவும் நடந்தது தான் இருந்துச்சு. அவங்கள நாங்கள் முழுமையாக கைப்பற்ற போகிறோம். காசாவில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா விதமான அமாஸ் தீவிரவாதிகளும் உள்ளே இருக்கிறாங்க. அது நம்ம முன்னாடி நியூஸ்லாம் பார்த்துருப்போம். அந்த சுரங்கத்துக்குள்ளே இருக்கிறாங்க, அந்த பில்டிங்கு கீழே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் மேலே குண்டு போடுவாங்க. அப்படி பல்வேறு கணக்கான உயிர் சேதங்களும் மரணத்தை நம்ம பார்த்துருப்போம் கடந்த நாட்களில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போவும் மீண்டுமாக ஒரு விஷயங்கள் நடக்குது. அது என்ன விஷயம்னா, முன்னாடி நடந்தால் போல் அந்த இதுவில் அமாஸ் அமைப்பினர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசாவில் நார்த் சைடு இருக்கக்கூடியதான மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வலியுறுத்துறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் இராணுவத்தின் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நாங்கள் நார்த்தில், அதாவது காசாவுடைய நார்த்தில் என்ன பண்ண அப்படின்னா தாக்குதல் நடத்த போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது அதனுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க. எல்லாரும் பொதுமக்களாக இருக்கக்கூடிய அனைவரும் என்ன பண்ணுங்க, சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. ஏன்னா அந்த காசாவுடைய நார்த் சைடு தான் அமாஸ் அமைப்பு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வெளியாக இருக்குது. அங்கேருந்து நாங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த அமாஸ் அமைப்பினர் அழிக்கக்கூடியதான நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்க போகிறோம். அதனால் பொதுமக்களாக இருக்கக்கூடியதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அங்கேருந்து இடம்பெயர்ந்து என்ன பண்ணுங்கள், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் பகுதிக்கு வந்துடுங்க, காசாவுடைய சென்டர் பகுதி வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், ஒரு நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக இருக்கக்கூடியதான பொதுமக்கள், குழந்தைகள், பெண்கள், பச்சின குழந்தைகள், சிறு வயது குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, அகதிகளாக அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட்டுக்கு வராங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடியது அமாஸ் அமைப்பில் அழிக்கக்கூடியதற்கு குண்டு போடுறது, நிறைய விஷயங்கள் பண்ணி ரொம்ப மோசமான சூழ்நிலை அங்கே இருந்துச்சு. அப்படின்னா அகதிகளாக ஒரு மிகவும் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம சொந்த நாட்டுக்குள்ளேயே நம்ம இருப்பிடித்து இங்கே இருக்கிற அப்படின்னாலே ஒரு இதுதான் நமக்கு. ஆனால் நம்ம இங்கேருந்து வெளியே போயிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அது வழிகளை வார்த்தைகளால் சொல்லவே முடியாதுங்க. அது அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை அங்கேருந்து இங்கே புலம்பெயர்ந்து வராங்க அகதிகளாக. வீடு கிடையாது, தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, எலக்ட்ரிக் மின்சாரம் எதுவுமே கிடையாது. அங்கேருந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு குடிசை மாதிரி போட்டு என்ன பண்ணுறாங்க,
வாழ்வாதாரத்தை தொடர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? மறுபடியும் அங்கே முடிச்சுட்டு உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மறுபடியும் இஸ்ரவேல் இராணுவத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கிருந்து என்ன பண்ணுங்க, நாங்கள் அங்கே முடிச்சுட்டோம், நாங்கள் நார்த்தில் வந்து முடிச்சிட்டோம், இப்போ வந்து நாங்கள் சென்ட்ரு பகுதிக்கு, அதாவது காசாவுடைய சென்ட்ரு பகுதிக்கு நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் இங்கே இருக்கிற ஹமாஸ் அமைப்பினர் வந்து நாங்கள் இது பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அங்கேருந்து என்ன பண்ணுங்க, சவுத் சைடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுத் சைடு புலம்பெயர்ந்து போங்க, நாங்கள் இப்போ சென்ட்ரலில் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவுமே கொடுமையான விஷயம் என்னென்னா, மறுபடியுமாக அவங்க வந்து அகதிகளாக இங்கேருந்து இங்கே வந்தாங்க, மறுபடியும் அங்கேருந்து மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சவுத் சைடு நோக்கி போகிறாங்க, மறுபடியும் புலம்பெயர்ந்து அங்கே தாக்குதல் நடத்துகிறாங்க, இது பண்ணாங்க. ஆனால் சவுத் சைடில் இருக்கக்கூடியதான ஒரு இடம் தான் அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரஃபா அப்படிங்கிற சொல்லக்கூடியதான ஒரு பகுதி. ஏன்னா அதுக்கப்புறமே போக முடியாது, ஏன்னா அதுக்கப்புறமே ஈகிப்து இருக்குது. சரிங்களா? இந்த ஈகிப்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மதில் சூழல், அதாவது அவங்களுடைய எல்லையில் பார்டரில் வந்து பெரிய பெரிய காம்பவுண்டு எழுத்தி அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு தடை போட்டு வச்சுருக்காங்க. உங்கள் நாட்டு பிரச்சனை நீங்கள் எங்களுக்குள்ளே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய வந்து பார்டர் எழுப்பியிருக்காங்க. இந்த பாலஸ்தீன மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கேருந்து புலம்பெயர்ந்து ரஃபாக்கு வரும்போது அங்கே அதுக்கப்புறம் போக முடியாது, அங்கே தான் இருந்தாகணும். எலக்ட்ரிசிட்டி இல்லை, சாப்பாடு இல்லை, தங்க இடம் கிடையாது, துணி கிடையாது. ஒரு வருஷமாக அந்த மாதிரி நினச்சிக்கலாம். ஒரு நாள் 2 நாள் கிடையாது. இப்போ நம்ம 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் கரண்ட் இல்லாமல் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஆனால் ஒரு வருஷமாக இவங்க வந்து அப்படி தான் சுற்றிட்டு இருக்காங்க, இடம் இல்லாமல், சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லாமல். எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் பாருங்களேன். சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக பாலஸ்தீன மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புலம்பெயர்ந்து வந்து ரஃபாக்கள் வந்து இருக்கும்போது மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து இஸ்ரவேல் இராணுவத்தில் வந்து தாக்குதல் நடத்திட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ரொம்பவுமே வந்து உயிர் சேதங்கள். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே கண்கலங்கு வைக்கக்கூடியதான ஒரு வீடியோ பகுதியெல்லாம் இருக்குது. வெளியே வந்து அந்த குடிசை விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க, அப்படியே தலை இல்லாமல் இருக்கிற பச்சிளம் குழந்தை, கால் இல்லாமல் இருக்கிற குழந்தை, பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், விதவைகள், இதெல்லாம் நினைக்கும் போது ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் இறந்துட்டான் அப்படின்னாலே நமக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுவும் அந்த 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 குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அந்த குழந்தை அந்த இடத்துல பிறந்ததை விட வேறு எதுவுமே அது மிகப்பெரிய தப்பு பண்ணலை. அதனால் நினைக்கும் போது ரொம்பவுமே மனசுக்கு வருத்தமாக இருக்குது. தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆனால் இத்தனை நாளாக வந்து தாக்குதல் வந்து நார்த்தில் நடத்தும்போது, சென்ட்ரல் நடத்தும்போது என்ன சொல்லுவாங்க, இஸ்ரேல் இராணுவத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை அதுக்கு அவங்களுக்கு அந்த சம்மந்தமே கிடையாது, நாங்கள் அதை பண்ண கிடையாது, நாங்கள் அதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அது ஹமாஸ் அமைப்பினரே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த ரஃபாக்கில் தாக்குதல் நடத்தும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் தான் அந்த தாக்குதல் வந்து நாங்கள் தான் பண்ணோம், அதாவது ஹமாஸ் அமைப்பினர் வந்து முழுமையாக நாங்கள் வந்து அதை அழிக்கக்கூடியதான சூழ்நிலையில் வந்து நாங்கள் ஏற்படுத்திட்டோம், இதுக்கு ஒரு நாங்கள் விசாரணை குழு அமைச்சு இது பண்ணோம். என்ன விசாரணை குழு அமைச்சு என்ன பண்ணுறது, எதனா ஒரு இந்த அரசியல்வாதிகள் வந்து இப்படி தான் நம்ம சக மனிதர்களை வந்து இப்படியாக வந்து மிகவும் வந்து துன்புறுத்தி அவங்களுடைய சுயநலத்துக்காகவும் அவங்களுடைய அரசியலுக்காகவும் யாவது பண்ணி பொதுமக்கள் வாழ்க்கையை ஈடுபடுத்தி நம்ம சொந்த நாட்டுக்குள்ளே இந்த பாலஸ்தீன மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க. ஹமாஸ் அமைப்பினர் அந்த வந்து 2 பேர், அதாவது 2 பேர் அங்கே முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க, அந்த ரஃபாக்கில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 2 பேருக்காண்டி ஒரு குண்டு போட்டு என்ன பண்ணாங்க, அந்த இடத்தையே வந்து சுக்குநூறாக ஆக்கியிருக்காங்க. எவ்வளோ குழந்தைகள், அந்த பணங்கள் வந்து அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க அங்கே, அப்படியே லைனாக போட்டு அப்படியே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படியே அடுக்கி வச்சுட்டு அம்மாவை பறி கொடுத்த குழந்தைகள், பிள்ளையை பறி கொடுத்த தாய்மார்கள் எப்படி அழுதுகிட்டு கதறிக்கிட்டு ஓடுதுங்க அங்கேயும் எங்கேயுமா. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன ஒரு மனிதாபிமானம் இல்லாத சூழ்நிலை, ஒரு இரக்கமட்டதான ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி வந்து ரஃபாக்கில் வந்து இருக்கக்கூடியதான. நம்ம இதை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்தை வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆக்கி ஒரு பெரிய விஷயத்தில் ஸ்ப்ரெட் பண்ண முடிஞ்ச இதுவே, இந்த விஷயத்தை நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறதோ, இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறதோ, ஏன்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்து பொலிட்டீஷியன் எல்லாமே அந்த அவங்க கதையை விடுங்க, பொலிட்டீஷியன் அவங்க எதுவுமே அவங்களால ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, அவங்க கதையை விடுங்க.
சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வச்சு நான் பார்த்தேன். கிரிக்கெட் வீரர்கள், நடிகர்கள் எல்லாமே வச்சு நான் பார்த்தேன். இந்த மாதிரி நம்ம வைக்கிறதுனால எல்லாருமே ஒரு விஷயத்துக்காண்டி ஒரு குரல் கொடுக்கும்போது பெரிய மாறுதல் ஒன்று வரும். அந்த விஷயத்துக்கான அந்த தப்பு என்ன செஞ்சாலும் உணருவாங்க. அதுக்கான ஏதாச்சும் ஒரு மாறுதல் ஒன்று. அது இப்போ இந்த நிலை வந்து மாறணும். அதுக்காண்டி தான் இப்போ நம்ம இங்கே வந்து பேசிகிட்டு இருக்குது. அந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். சரிங்களா? வந்து எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுங்க. ஆல் ஐஸ் ஆன் ரஃபாக். சரிங்களா? இந்த மாதிரி விஷயம் இதுக்கப்புறம் இனிமேல் நடக்கக்கூடாது. இனிமேல் அந்த இடத்துல ஒரு உயிர் சேதம் கூட வரக்கூடாது. எல்லாமே நார்மல் கண்டிஷன் வரும். ரஃபாக்காண்டி ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பேசுகிறதுனால ஒரு மாறுதல் வரும். எல்லாருமே ஒன்று சேர்ந்தால், உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்தால் எல்லா நாடுகளும் இஸ்ரேலை கேள்வி கேட்கும். மிகப்பெரிய தவறு செய்கிறது இஸ்ரேல். சரிங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பி அவங்க முன்னாடி வைக்கும். ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்காங்க. இந்த இஸ்ரேலில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு ஒரு அவேர்னஸே இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த ஒரு அவேர்னஸை வந்து தெரியப்படுத்துங்க. நம்ம இப்படி தான் பண்ண முடியும். வேறு வழி இல்லை நமக்கு. சரிங்களா? ஆல் ஐஸ் ஆன் ரஃபாக்.